உங்கள் அனுமதியோடு நிற்கின்றேன். இளைய பாரத சிற்பிகளே, புகழ் வெற்றி சரித்திரத்தின் சாதனை மனிதர் என்ற வெற்றி மகுடம் தரிப்பது வெறும் அற்புத கற்பனைகளில் விளைவதல்ல. கற்றலின் அவசியத்தை முற்றிலும் அறிந்தாலன்றி நீங்கள் வெற்றி சிகரம் எட்ட முடியாது என்பதை உணர்ந்திடுங்கள். கற்றலின் அவசியத்தை உணர்ந்த காரணத்தால் தான் கிரேக்க நாட்டு நாணயக்கிழவன் சாக்ரட்டிஸ் நச்சுக்கோப்பையை அவன் கரங்கள் ஏந்தும் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை வாசித்தும் செவிகளுக்குள் கேட்டும் சுவாசித்துக் கொண்டே இருந்தான். அவனது மரண நிமிடத்திலும் கூட புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்தான். தன் நாட்டு மக்களின் உரிமைக்காக வேள்வி நடத்திய உமர் முக்தார் தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை மரண பொழுது வரை புத்தக வாசிப்பில் நேசிப்போடு கற்றுக்கொண்டே இருந்துதான் அவனும் இறந்தான். தனக்கு விதிக்கப்பட்ட தூக்கு கயிற்று மரண தண்டனைக்கு பதில் என்னை சுட்டுக் கொள்ளுங்கள் என்று தண்டனை நிறைவேற்றுங்கள் என்றான் ஒருவன். காரணம், தூக்கில் தொங்கினால் மரணித்தால் என் உடல் என் தாய் மண்ணில் படாது, எனது உயிர் அந்தரத்தில் பிரிந்து போவதை நான் விரும்பவில்லை என்றவன் தொடர்ந்து சொன்னான், துப்பாக்கியால் சுட்டு மரண தண்டனையை நிறைவேற்றுவீர்கள் என்றால் என் கால்கள் என் தாய் மண்ணை, இந்த இந்திய மண்ணை தொட்டபடி என் உயிர் பிரியும், அதைத்தான் நான் விரும்புகிறேன் என்றான். இப்படி அவன் மரணிக்கும் இறுதி பொழுதுக்குள் சற்று முன் இப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறான். அவன் வேறு யாரும் அல்ல, வெள்ளையனை எதிர்த்த இந்திய விடுதலை போரின் இளஞ்சிங்கம் மாவீரன் பகத்சிங். ஆனாலும் வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது. அவனின் கடைசி மரண நிமிடம் வரை அவன் என்ன செய்து கொண்டிருந்தான் தெரியுமா? கற்றலில் புத்தக வாசிப்பில் இருந்தபடிதான் அவன் இன்னுயிர் துறந்தான். படுக்கின்ற இடம் கூட தான் படிக்கும் இடத்தில் அருகில் இருக்க வேண்டும் என்று கேட்டான் சட்டத்தந்தை பாபா சாஹிப் அம்பேத்கர். படித்துக் கொண்டே புத்தகத்தை முடித்துவிட வேண்டும் என்பதற்காகவே தன் அறுவை சிகிச்சையை கூட அடுத்த நாள் தள்ளி போட்டார் அறிவுலக மேதை பேரறிஞர் அண்ணா. தனது பயண பொழுதுகளிலும் புத்தக வாசிப்பில் கற்றலையே வழக்கமாக கடைபிடித்தார் இந்தியாவின் முதல் பிரதமர் மனிதரில் மாணிக்கம் பண்டித நேரு. தனது பயண பொழுதுகளில் புத்தக வாசிப்பில் லைத்திருந்து அதனை முடிக்காது இருந்த காரணத்தால் தூக்கத்தையே மறந்து போனார் ஒருவர். அவர் வேறு யாரும் அல்ல, உலகில் தத்துவம் குறித்த ஆகச் சிறந்த நூல் படைப்பாளி, ஆசிரியர் தின குறியீடாய் நின்றிலங்கும் குடியரசுத் தலைவர் சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன். படிப்பால் மட்டுமே நம் பாரதத்தை பாராள வைக்க முடியும் என படித்து படித்து சொன்னவர் உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதே கனவு என்ற இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அமரர் அப்துல் கலாம் அவர்கள். அரசு பள்ளியில் பயின்ற அவர்தான், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே, மாணவ தங்கங்களே, அரசு பள்ளியில் பயின்ற அவர்தான் இந்தியாவின் அணு அறிவியல் அறிஞரானார். பொதுவுடைமை சித்தாந்த புனிதத்தை புலப்படுத்தும் உலக கம்யூனிஸ்டுகளின் மத நூலாக போற்றப்படுவது மூலதனம், கேபிட்டல் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே. எப்படி கிடைத்தது தெரியுமா? காரல் மார்க்சின் 35 ஆண்டு கால நூலக வாசிப்பில் உருவானதே மூலதனம் என்னும் நூல். இப்படிப்பட்ட கற்றுத் தேர்ந்த ஞான விருட்சம்தான் வாழ்வின் மரண நிமிட பொழுதுகளிலும் வாசிப்பின் நேசிப்பில் அவர்கள் திளைத்திருக்க முடிந்தது. இவை புத்தக வாசிப்பின் கருத்து செறிவான தகவல்களை ஓய்வு பெற்ற IPS அதிகாரி உரை வழியாக கேட்டவைகள் தான் இவை என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். இவரது வாசகங்களை கேட்டபோது எனக்கு மறைந்த பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நெஞ்சுக்குள் நிழலாடியது. அவர் சொல்லுவார், தம்பி, பிற நாட்டு தேன்கனின் கொட்டிடில் குளிர்ச்சியா காண்போம், நம் நாட்டு தேன்கனின் பருகடில் கசப்போ காண்போம், எங்கிருந்து கிடைத்திடலும் ஏற்புடையதானின் எமதாக்கிக் கொள்வோம் என்ற எண்ணம் வேண்டும். அதனை கண்டிடவும் அதன் மூலம் பயன் கண்டிடவும் வேண்டும் என்பார். இதை உங்களைப் போல் பள்ளி மாணவனாய் இருந்தபோது நான் கண்டு உணர்ந்தது. அந்த வகையில் பள்ளி கல்லூரி மாணாக்கர்களுக்கு மட்டுமல்ல, உயரத் துடிக்கும் இளைஞர்களுக்கு, உங்களை போன்ற மாணவர்களுக்கு புத்தக வாசிப்பின் அவசியம் மடைமாற்றப்பட வேண்டும் என்ற நோக்கில்தான் இவற்றை சுற்றி காட்டுகிறேன். உழைப்பின் கடுமை கண்டு அவர்களில் எவரும் அச்சம் கொள்ளவில்லை. மிச்ச பொழுதுகளில் இச்சை கொண்டதும் இதயம் கவர்ந்ததும் அவர்கள் மெத்தவும் நேசித்தவைகளும் புத்தக வாசிப்புகளே. இதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆதிக்க வெறிகளின் பாதிப்பு கண்டு சாதிக்க போரிடும் சாகா வரம் பெற்றிட உலக ஞான குருக்களாய் எது வழிகாட்டுகிறது? ஆம், அவை புத்தகங்களே. அவைதான் ஒவ்வொருவர் வாழ்க்கைக்கும் வழிகாட்டியாய் வடிவம் பெற்றிருக்கின்றன. உலகை குலுக்கிய புரட்சியாளர்கள், சிறப்பின் திலகமாய் நின்றவர்கள், அலட்சியம் கொள்ளா இலட்சியவாதிகள், இவர்களின் இதய ஓட்டங்களில் புத்தக வாசிப்புகளே இதய துடிப்புகளாய் இயங்கி காட்டுகின்றன. நித்தமும் நீர்த்து போகாத நித்திய சூரியனாய்
நேற்று இன்று நாளை எனும் வினைத்தொகையாய் நல்ல புத்தகங்கள் வினையாற்றுகின்றன. நூல்கள் வெறும் அச்சு காகித எச்சங்கள் அல்ல. நூல்கள் வெறும் அச்சு காகித எச்சங்கள் அல்ல. அவை வானுட அறிவொளியின் உச்சங்கள். அவை வெறும் அலமாரிகளின் அலங்கார பொருள்கள் நண்பர்களே. அவை வெறும் அலமாரிகளின் அலங்கார பொருள்கள் நண்பர்களே. அவை உலக பெரும் அறிவாயுத கருவூலங்கள். இன்னும் சொன்னால் அவை அறிவுப்பசி போக்கும் நித்திய உலகின் அட்சய பாத்திரங்கள். கற்றலும் கற்பித்தலும் ஒரு மொழியின் வளத்திற்கும் வளர்ச்சிக்கு மட்டுமல்ல, வளமும் பலமும் கூட்டுவன அல்ல. அதுதான் அறிவார்ந்த மானிட சமூகத்தின் அடித்தளமாக, ஆணிவேராக, ஆதார சுருதியாக, அனைத்திற்கும் வழிகாட்டும் ஒளிவிளக்காம். இதனை சிற்பிகளை உருவாக்கும் சிற்பிகளாம் ஆசிரியர் பெருமக்கள் அவசியம் உணர்ந்திட வேண்டும். இதனை சிற்பிகளை உருவாக்கும் சிற்பிகளாம் ஆசிரியர் பெருமக்கள் அவசியம் உணர்ந்திட வேண்டும். உலக புகழ் ஓவியன் ரவிவர்மாவை விட, உலக புகழ் இசைக்கலைஞன் பீத்தோவன் இசையை விட, ரூசோவின் ஒரு வாக்கியம், கதையின் கடைச்சொல், கம்பனின் ஒரு செய்யுள், பாரதியின் ஒரு பாட்டு வரி, கண்ணதாசனின் ஒரு காவிய வரி, வைரமுத்துவின் வைராக்கிய கவிச்சொல் ஒன்று நம்மை வாழ்க்கையை புரட்டி போடலாம். இதுதான் உண்மை. இரவு முழுவதும் வழிபாடு தொழுகைகளில் ஈடுபடுவதை காட்டிலும் 1 மணி நேரம் கற்பித்தல் என்பது மேலானது என்கிறார் நபிகள் நாயகம். கற்றுக்கொள்வது மனித பண்பு, கற்றுக் கொடுப்பது மனித மாண்பு. கற்றுக் கொடுப்பது மனித பண்பு, கற்றுக்கொள்வது மனித மாண்பு. கற்ற துவங்குபவன் மாணவன், கற்க துவங்குபவன் மாணவன். ஆசிரியன் என்பவன் கற்றுக்கொண்டே இருப்பவன். ஆசிரியன் என்பவன் கற்றுக்கொண்டே இருப்பவன். கற்றுக் கொடுப்பதால் தான் ஆசிரியை கற்றுக் கொடுப்பவர் என்கிறோம். நமக்கு அதிகமான ரோஜா வேண்டுமென்றால் அதிகமான ரோஜா செடிகளை பயிரிட வேண்டும். நமக்கு அதிக அறிவு தேவை என்றால் அதிகமான புத்தகங்களை படித்தாக வேண்டும். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலறிவே ஆகுமாம் நுண்ணறிவு. ஆமாம், நுண்ணறிவு என்பது அறிவுஞான சூத்திரம். நிறைய பட்டங்களை பெற்று நம் பெயரை அலங்கரித்துக் கொள்வதை விட நல்ல புத்தகங்களை அதிகம் கற்று தன்னுடைய மனதை அலங்கரிக்க முற்படுதல் நமக்கும் நாட்டிற்கும் இவ்வுலகிற்கும் மெத்த பயனளிக்கும் என்பதே மெய்ப்பொருள் காணும் அறிவாகும். ஆதலினால் மாணவ தங்கங்களே, அறிவு சமூகத்தின் ஆற்றலாளர்களே, நாளைய உலகின் நம்பிக்கை நட்சத்திரங்களே, அன்பு மாணவ செல்வங்களே, நல்ல நூல்களை கற்க, வாசிப்பின் நேசிப்பில் பாசம் வைத்து அறிவு பயிர் வளர்க்க இன்றும் நாளையும் இனிவரும் வேளையும் கற்றலையும் கற்பித்தலையும் வழக்கமாக பழக்கமாய் வசப்படுத்திக் கொள்ளுங்கள். வெற்றியூர் பயண வேள்விகளை முற்றிலும் கைகொண்டிருப்பவர்கள் ஆசிரிய மாணவ சமுதாயங்கள் மட்டுமே. ஒன்றை மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன். வெற்றியூர் பயண வெற்றிகளை வேள்விகளை முற்றிலும் கைகொண்டு இருப்பவர்கள் ஆசிரிய மாணவ சமுதாயங்கள் மட்டுமே. நாளைய உலகின் சரித்திரம் படைக்க விளைவோரும் கற்றலிலிருந்தே பெற்று முன்னேறுகிறார்கள். இன்றைய குடியரசு நாளிற்கான செய்தியாய் தெரிவித்து வாய்ப்பளித்த உங்களுக்கும் வாய்மொழி கேட்ட அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்து இந்த அளவில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த்.